ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் பார்த்திங்கன்னா இது என்னோடய 100வது வீடியோ. ஸோ என்னோடய 100வது வீடியோவில் நான் திருச்செந்தூர் முருகரை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் எப்படி ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போனோன்னா, எங்கள் அண்ணா வீட்டுக்கு போனப்போ எங்கள் அண்ணா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ எங்கள் அண்ணி சொன்னாங்க, நம்ம முருகரோட 6 படை வீட்டையும் பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வேறு இடத்துக்குலாம் போய் பழக்கமும் கிடையாது ட்ரெயினில். ஸோ யாரையாவது கேட்டு தான் நாங்கள் புக் பண்ணி போகணும். அப்படி தான் திருச்செந்தூருமே போகணும். எங்கள் வீட்டில் முருகரோட வேல் ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னா, அது எங்கள் மாமனார் வீட்டில் எங்கள் மாமனார் அவங்க வீட்டுக்கு வாங்கினார். ஸோ அதை பார்த்துட்டு என் பையன் இது எங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி அதை வாங்கிட்டு வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முருகரோட வேல் அப்படின்ட்டு வந்ததுன்னா அந்த வேல் தான். அதுவுமே அந்த கலர் ஃபேட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம எந்த திங்ஸ் முருகரதை பற்றி வாங்கினாலும் அவரோட 6 படை கோவிலில் போகும்போது அதை தான் அப்போ தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் திருச்செந்தூர் போன உடனே என்ன பண்ணேன்னா, முருகரோட சிலையை நம்ம அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகரை பார்த்த ஞாபகார்த்தமாக முருகரோட சிலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ அதை தான் நான் வெற்றிலை தீபம் போடும்போது வச்சு வழியும் படுறேன். அதாவது எல்லோரும் சொன்னாங்க, எங்களுக்கு திருச்செந்தூர் போனால் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது எப்படின்னா, நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த நியூஸே தெரியும். ஸோ நாங்கள் முருகரை பார்க்கணும், 6 படையில் இருக்க எல்லா முருகரையும் நாங்கள் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முருகரோட திருச்செந்தூர் பயணத்தை தொடங்கணும். ஸோ நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நெக்ஸ்ட் இயர் நான் திருச்செந்தூர் போகிற டேட் வரதுக்குள்ளே நாங்கள் ஒரு வீடு பார்த்து அந்த வாங்குறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோனில் அந்த மெமரிஸ் வரும்ல, ஸோ அந்த மெமரிஸில் பார்க்கும்போது நம்ம திருச்செந்தூர் போயிட்டு இப்போ தான் 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு அப்படி ஒரு நினப்பு கூட கிடையாது. அதாவது இந்த வீடையே நாங்கள் எப்படி வாங்கணுன்னா, நாங்கள் ரெண்ட்டுக்கு வீடு தேடும்போது தான் சும்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு சேலுக்கு வீடு இருக்குது பார்க்குறீங்களா. இதை பார்த்தோன்னே அவருக்குமே பிடிச்சிருச்சு. என் ஹஸ்பண்டே சரி ஓகே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்குமே ஒரு ஷாக்கு என்னென்னா, வாங்கணுன்ட்டு ஒரு தாட் கூட இல்லாத மனுஷன் பரவாயில்ல வாங்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க, பார்த்தியா நம்ம திருச்செந்தூர் போன உடனே முருகர் வீடு கொடுப்பாரு சொன்னாங்க. உங்கள் கூட நாங்களும் வந்தோம், நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டதாலே என்னன்னு தெரில, உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒருவேளை நான் அப்போ தான் யோசிச்சோம், அதனால தான் நம்மளுக்கு முருகர் இந்த அருள் கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு. இப்போவுமே நாங்கள் மொத்த காசும் போட்டுலாம் வாங்கலை, எல்லாமே கடன் தான். என்ன எங்களுக்கு வீடு கொடுக்க தெரிஞ்ச முருகருக்கு எங்களோட கடன் அடைக்கிறதுக்கு வழி கொடுக்க தெரியாதா அப்படின்ட்டு முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நாங்கள் அந்த வீடே வாங்கினோம். அதாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வீடு வாங்குறதுக்கான ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து இது திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ, நான் ஃபஸ்ட்டு வீடு வாங்கினப்போ எங்கள் வீட்டில் பால் காசுறதுக்கு திருப்பரங்குன்றம் முருகர் எட்டுன்னு தான் நான் பால் காசினேன். நான் திருப்பரங்குன்றத்தில் பெரிய முருகர் வாங்கினேன். வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு முருகரோட காலடியில் வச்சு எனக்கு மாலையோடு அந்த முருகரை கொடுத்தாங்க. ஸோ நான் வீடு பால் காசும்போது அவரை தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் அங்கே திருப்பரங்குன்றத்தில் முருகருமே அப்புறம் அந்த 6 முக விளக்கு இருக்குல்ல, அதையுமே நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ என்னோடய தாட் என்னென்னா, முருகரோட திங்ஸ் எல்லாமே நம்ம 6 படை கோயிலில் என்னென்ன வாங்க முடியுமோ நம்ம வாங்கிடணும், அதை தவிர்த்து நம்ம வெளியே எங்கேயுமே எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, பழமுதிர்ச்சோலையில் பெருசாக வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கே அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு கீச்செயின் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நாங்கள் 2 months பிஃபோர் பழனி போயிருந்தோம். அங்கே தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வேல் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு பழனியில் வாங்கணுன்ட்டு. ஸோ பழனியில் தான் நான் வேல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னும் நாங்கள் திருத்தணியும் சுவாமிமலையும் தான் பார்க்கல. ஆனால் ஆல்ரெடி நாங்கள் சுவாமிமலை போயிருக்கோம். இருந்தாலும் இந்த 6 படை கணக்கில் வரல அது. அதனால் சுவாமிமலை மறுபடியும் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஆக்சுவலாக திருத்தணி பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன், சென்னையில் இருக்க கோவில் தான் நம்ம அதை ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், முருகர் நினைக்காம நம்மளால் போய் அவரை பார்க்கவே முடியாது. ஸோ இன்னமும் எங்களால் திருத்தணி பக்கம் போக முடியல. அது ஏன்னு தெரில, ஏதாவது ஒரு ட்ராபேக், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எங்களால் இன்னும் போய் பார்க்க முடியல. பார்க்கலாம் எப்போ அவர் எங்களை கூப்பிடுறாரு, நாங்கள் போய் எப்போ அவரை பார்க்குறோம் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, முருகரை மனசார நம்பினீங்கன்னா நீங்கள் எது கேட்டாலுமே அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நான் முருகரை கும்பிட்றது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு முருகர் ஃபோட்டோ கூட இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். அவரை கும்பிட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் பாதி முருகர் தான் இருக்கார்.
ஸோ முருகரை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் வரும். நாங்களுமே வீடு வந்து ஈஸியாகலாம் வாங்கிடல. அதுலேயுமே நிறைய வந்து என்ன சொல்கிறது, சோதனை மேலே சோதனை தான். அதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டை வாங்குறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் கஷ்டம் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த உங்ககிட்ட சேர வேண்டிய பொருளை கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு வந்து திருச்செந்தூர் போய் என்னென்ன அனுபவம் கிடச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.